தெலங்கானாவில் ரகசிய காதலனுடன் சேர்ந்து கணவனை அடித்து கொலை செய்த மனைவி உட்பட 3 பேர் 10 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறி நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் மேச்சல் மல்காஜ்கிரி மாவட்டத்தில் உள்ள போடுப்பள் எனும் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக். 45 வயதான அசோக் தனியார் பல்கலைக்கழகத்தில் மேனேஜராக பணியாற்றி வந்துள்ளார். அசோக்கின் மனைவி 36 வயதான பூர்ணிமா. இவர் வீட்டிலேயே பிளே ஸ்கூல் நடத்தி வந்தார். இந்த தம்பதிக்கு 11 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி மாலை பணி முடிந்து அசோக் வீடு திரும்பி இருக்கிறார். அப்போது திடீரென அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக கூறி மனைவி பூர்ணிமா உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். பதறி எடுத்துக்கொண்டு அசோக்கின் வீட்டிற்கு ஓடி வந்த உறவினர்கள் அசோக்கின் உடலில் காயம் இருப்பதை பார்த்து உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர். கன்னத்தில் காயம் இருந்ததுடன் பற்களும் உடைந்துள்ளன. ஆனால் தன்னுடைய ஆசை கணவரின் உடலில் கத்திப்படக்கூடாது என பூர்ணிமா கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார். அதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்ததால் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவந்து அதில் அசோக் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியாக இருந்தது. சந்தேகத்தின் பேரில் பூர்ணிமாவை பிடித்து போலீசார் விசாரித்ததில் அதிர்ச்சி ஊட்டும் பல தகவல்கள் அம்பலமானது. பூர்ணிமா 25 வயதான மகேஷ் என்பவரோடு திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார். இதை அறிந்த அவருடைய கணவர் அசோக் பூர்ணிமாவை பல முறை எச்சரித்தும் கண்டித்தும் இருக்கிறார். ஆனால் அசோக் கண்டிப்பதை பூர்ணிமா காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. தன்னுடைய ரகசிய காதலுக்கு கணவன் தடையாக இருப்பதால் கணவனை தீர்த்து கட்டிவிட்டால் என்ன என திட்டம் போட்டிருக்கிறார். இதற்காக அவருடைய ரகசிய காதலன் மகேஷ் மற்றும் மகேஷின் நண்பர் புகியா சாய்குமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அசோக்கை கொலை செய்வதற்கு நாள் குறித்திருக்கின்றனர். அதன்படி கடந்த 11ஆம் தேதி அசோக்கின் வீட்டிற்கு வந்த மகேஷ் மற்றும் சாய்குமார் ஆகியோர் வீட்டின் உள்ளே மறைந்து இருந்துள்ளனர். வேலை முடிந்து மாலை நேரத்தில் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்த அசோக்கை வீட்டின் உள்ளே மறைந்திருந்த இருவரும் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கின்றனர். கணவரின் காலை பிடித்து கொண்ட பூர்ணிமா சத்தம் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய துப்பட்டாவால் அவரது வாயையும் பொத்தி இருக்கிறார். தொடர்ந்து 3 பேரும் சேர்ந்து துப்பட்டாவால் அசோக்கின் கழுத்தை நெரித்து அவரது மூச்சை நிறுத்தி இருக்கின்றனர். தடயங்களை அடித்துவிட்டு மகேஷும் சாய்குமாரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறியதும் கணவர் மாரடைப்பால் மரணம் அடைந்து விட்டார் என கூறி பூர்ணிமா உண்மையை பூசி மெழுகியிருக்கிறார். அத்துடன் உடலை கட்டி பிடித்துக் கொண்டு அழுது புரண்டு கதகலம் செய்ததை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் நிலைகுலைந்துதான் போனார்கள். இந்த நிலையில்தான் சினிமாவை விஞ்சும் அளவிற்கு சதித்திட்டம் தீட்டி கட்டிய கணவனையே தீர்த்து கட்டிவிட்டு பூர்ணிமா நாடகமாடியதை நினைத்து உறவினர்கள் உறைந்து போய்விட்டார்கள். இதற்கிடையே கணவரின் இறுதிச் சடங்கு முடிந்த 10 நாட்கள் பூர்ணிமா வெகு சகஜமாக இருந்திருக்கிறார். எதுவும் நடக்காதது போல மகேஷுடன் சாட்டிங்கில் வேறு மூழ்கி இருந்திருக்கிறார். அதிலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய கள்ளக்காதலனான மகேஷுடன் சேர்ந்து ஷாப்பிங் சென்று ஊர் சுற்றியதும் அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பூர்ணிமா மற்றும் மகேஷ், சாய்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தெலங்கானாவில் முறை தவறிய உறவை கண்டித்த கணவனை ரகசிய காதலனுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் என நாடகமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தந்தையை காவு வாங்கிய திருமண பந்தத்தை மீறிய உறவால் தற்போது தாயும் சிறைக்கு சென்றதால் 11 வயது சிறுவன் நிர்கதியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.